கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், உம்பலம் என்றும் என்னில் குறையவில்லை. என்பலம் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், உம்பலம் என்னில் என்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே தப்புவித்தே என்னை எழும்ப செய்யும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப செய்யும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எழும்புவேன் அவர் பலத்தால். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அப்பா உடைய கிருபை நாளை நடத்தி வருகிற உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலமோ பராக்கிரமோ ஒன்றுமே இல்லை ஏசப்பா, உடைய ஆவியினாலே ஆகும் ராஜா. மட்டுமா எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நிமிடமாய் கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம், மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், சங்கீதம் 12 ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் நம்முடைய சரீரங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சரீரமானது தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆலயமானது பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ பலி என்பது, பலி என்றாலே அது மரணம். அது பலியிடுவது என்றால் அது மரணத்தை குறிக்கும். இப்போ ஒரு ஆட்டை நம்ம பலியிடம் இடுகின்றால் அந்த ஆடு மரணித்தால் மாத்திரமே அது பலியாக அங்கீகரிக்கப்படும். அப்போ ஜீவ பலியாக என்று சொல்லும் பொழுது ஜீவனும் அதில் அடங்கியிருக்கிறது, மரணமும் அதில் அடங்கியிருக்கிறது. அப்போ நம்முடைய சரீரமானது ஜீவ பலியாக அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதாவது பாவத்திற்கு மரித்து நான் கிறிஸ்துவுக்குள் ஜீவனாக வாழ்வதே இந்த இடத்தில் ஜீவ பலியாக அவருக்கு செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படி நம்முடைய சரீரங்கள் மரித்து, அதாவது பாவத்திற்கு மரித்து ஜீவனுக்காக, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவனாக பிழைத்திருப்பதுதான் அது புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் சரீரங்களை மாம்ச இச்சைகளுக்கு அதை என்ன செய்யணும், பலியாக ஒப்பு கொடுத்து ஜீவனுக்கு ஏதுவான இயேசுவை தரிப்பித்து கொண்டு அவருக்கு நம்முடைய சரீரங்களை அவருக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அது புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் சரீரமானது தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் அசுசி இல்லாமல், அசுத்தம் இல்லாமல் அது பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியம் எது என்றால் நம்முடைய சரீரமானது ஜீவ பலியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ பலி, அதாவது நான் பாவத்திற்கு மரித்து நான் பலியிடப்பட வேண்டும். நான் பலியாக, அதாவது உயிரோடு நான் என்ன செய்யப்பட வேண்டும், பலியாக்கப்பட வேண்டும். அதாவது நான் என்ன செய்யணும், இச்சைகளுக்கு, பாவ இச்சைகளுக்கு, மாம்ச இச்சைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், பலியாக்கப்பட வேண்டும். என்னுடைய சரீரமானது பாவத்திலிருந்து, பாவ இச்சைகளுக்கு அது மரணித்து, அது அழித்து, அது செத்து போய் ஜீவனுக்கு ஏதுவாக தேவன் தங்கும் ஆலயமாக இருந்தால் மாத்திரமே அது புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, நாம் சரீரத்தை கர்த்தர் எவ்வளவு விசேஷமாக அவர் படைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த சரீரத்திலே அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் அசுத்தமும் காணப்படாதபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ
ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க நம்மளை முழுதுமாய் அவருடைய சமூகத்தில் படைக்கும் பொழுது கர்த்தருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்ம பாவ கரைகள் அத்தனையும் நீக்கி நம்முடைய பாவ இச்சைகள் மாம்ச இச்சைகள் அத்தனையும் அவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இந்த வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம் சரீரத்தை பரிசுத்தமுள்ளதாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய நாமம் நமக்குள்ளே நம்முடைய சரீரத்துக்குள்ளே மகிமைப்படும். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.